அடுத்தது தேர்ட் கொஷினு, டீச்சிங் அதாவது ஸ்கூல் லெவலில் ஆர்டிகிள்ஸ் எப்படி டீச் பண்ணுறாங்க, அதுக்கான டெக்னிக்ஸ் அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி எந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜி லெவல் அந்த மாதிரி லெவலில், அதாவது ப்ரைமரி லெவல் இல்லையா, ஸோ ப்ரைமரி லெவல் இல்லைனா கேஜி லெவல் இந்த மாதிரி லெவலில் அப்போ தான் வந்து இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிங்குலர் நவுன்ஸ் வந்து யூஸ் பண்ண வைக்கணும், அதுவும் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வைக்கணும். அதை தான் டீச் பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அ அண்ட் ஆன் இதை வச்சு நம்ம டீச் பண்ணணும். பட் ஆனால் என்னமோ பிக்சர்ஸோட இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஆன் யூஸ் பண்ணாத மாதிரி வேர்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து தெர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் வேஸ் ஆஃப் டீச்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்டை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேஸோட நம்ம டீச் பண்ணலாம் நிறைய லெட்டர்ஸை அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபபெட்ஸ் வச்சு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இப்படி சொல்கிறோம். அதே போல் இஸ் அன் ஆக்டர், இஸ் அன் ஆண்ட்டும் கூட, ஆண்ட்டும் வரும், ஆக்கு ஆக்டரும் வரும் அப்படின்ற மாதிரி. பிக்கு பேண்டரும் வரும், அதே மாதிரி பிக்கு பியரும் வரும் அப்படிங்கிறாங்க. சி சி இஸ் அ கார்பெண்டர், சி இஸ் அ கேட்டும் கூட. டி இஸ் அ டாக்டர், டி இஸ் அ டாக் கூட. இ இஸ் அன் இன்ஜினியர், இ இஸ் அன் எலிஃபண்ட் டூ. எஃப் இஸ் அ ஃபார்மர், எஃப் இஸ் அ ஃபாக்ஸ் டூ. அதாவது பி ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிறதுல நம்ம ஃபார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்படி பண்ணணும் அப்படின்னா ஈஸும் வரும், இதுக்கப்புறம் வருமா ஆன் வருமா அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வரும் இல்லையா. ஸோ அது வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம ஆல்ஃபபெட்ஸை வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டீச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி சில ப்ரெசன்டேஷனும் வைக்கலாம். அண்ட் ஆனை யூஸ் பண்ணி வேற ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இங்கிலீஷோடைய ஆர்டிகல்ஸை நம்ம இங்கிலீஷில் வேற ஒரு மாதிரியும் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ரொஃபஷன்ஸுடைய நேமுக்கு முன்னாடி என்ன வரும், இல்லை அனிமல்ஸுடைய நேமுக்கு முன்னாடி என்ன வரும், இல்லை இன்செக்ட்ஸுடைய நேமுக்கு முன்னாடி வருமா ஆன் வருமா வருமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னாலே ஏதோ தெரியாத ப்ரொஃபஷன்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தெரியாது. அவங்களுடைய டீச்சர்ஸ் லைக் ஃபார்மர்ஸு, அக்ரிகல்ச்சர் மூலிமா அவங்க ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து ஒரு டாக்டர்ஸு, இல்லை இன்ஜினியர்ஸு, கார்பெண்டரு, ஏன்னா நிறையா வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது சாதாரணமாக மிடிலான ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அங்கே மெயினாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டவங்க ஃபார்மரை தான் சொல்லிக் கொடுக்கணும். செல்லர் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்ல. இதே வந்துட்டு கொஞ்சம் ஹை லெவலான ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய பணக்கார பசங்க படிப்பாங்க. ஸோ ஐடி கம்பெனியில் இருக்க வேலைகள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த வேலைக்கு முன்னாடி வருமா ஆன் வருமா, ஒரு டாக்டர் போட்ட டாக்டருக்கு முன்னாடி வருமா ஆன் வருமா இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொடுக்குறோம். அதுக்கு அந்த ஸ்டோரியில் ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ வருமா வருமா ஆன் வருமா இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ஸ் தேர் வாஸ் அ மவுஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இது வருமா வருமா ஆன் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த மவுஸ் ஏற்கனவே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மவுஸ் சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். ஏன்னா முதல்ல நம்ம மவுஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்தை தானே, ஏற்கனவே அறிமுகப்பட்ட ஒரு நவுன்னு தானே நம்ம பார்க்குறோம். ஸோ போடணும். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் மவுஸ் தான் போடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மவுஸை பற்றி பார்த்துட்டோம், இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு மவுஸு. அதுக்கப்புறம் யார், கேட்டு. இந்த கேட் வந்துட்டு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ போட்டு போடுறோம். மறுபடியும் ஒரு கேட் வருது, ஏற்கனவே கேட்டை பார்த்தனால போடுறோம். அப்புறம் மெஜிஷியன், மேலேயே ஒரு மெஜிஷியன் சொல்லியிருக்காங்க, மெஜிஷியன் டுக் பிட்டி ஆன் த மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் போடலாம். அதான், ஒன்ஸ் தேர் வாஸ் அ மவுஸ், த மவுஸ் வாஸ் ஆல்வேஸ் இன் ancienty because like all other mice it was afraid of cats. இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் அதை படித்து பார்த்தா தெரியும். இந்த ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சில ஃபேபிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு யங்கான கவ், ஒரு பேபி கவை நாம் என்னென்னு சொல்லுவோம், காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேபி கேட் நாம் என்ன சொல்லுவோம், கிட்டன் சொல்லுவோம். ஒரு பேபி ஹென் நாம் என்ன சொல்லுவோம், சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேபி லயன் நாம் என்ன சொல்லுவோம், கப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேபி டக்கு நாம் என்ன சொல்லுவோம், டக்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு பேபி ஹார்ஸ் நாம் என்ன சொல்லுவோம்,
அடுத்து வந்து செகண்ட் ரோமனில் பாட்டில்ஸ் ஆர் மேடப் ஆஃப். பாட்டில்ஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா கிளாஸில் தான் இருக்குது இல்லையா, அதைத்தான் பாட்டில்ஸ் அப்படிங்கிறோம். அப்புறம் வந்து டேபிள்ஸ் எல்லாம் எதில் உருவாகுது, வுட்டில் உருவாகுது. டயர்ஸ் எல்லாம் எதில் உருவாகுது, ரப்பர்லேருந்து உருவாகுது. புக்ஸ் எல்லாம் எதில் மேடப் ஆகுது, பேப்பர்லேருந்து மேடப் ஆகுது. ஏன்னா பேப்பரை பேஜஸ் இதெல்லாம் வச்சு தானே புக்காக இருக்குது. பேப்பர் இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு போட்டால் அது ஒரு ட்ரீ அப்படிங்கிறத நம்ம போடலாம். பட் இது வந்து புக் இஸ் மேடப் ஆஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேப்பர்ஸ் கலந்து தான் புக் வந்து இருக்குது அப்படின்னு போடலாம். அடுத்து நைவ்ஸ் ஆர் மேடப் ஆஃப். ஸ்டீலில் தான் நைவ்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸை வந்து ஆட் பண்ணி அவங்கள இன்னும் அவங்களோட ஸ்கில்லை நம்ம வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வேறு எந்த மாதிரி நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜை வச்சு ஒரு சாதாரணமாக ஒரு ஜிகே மாதிரி வச்சு அதில் ஆர்டிகிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆனந்த் டேஸ் அமெரிக்கன் கம்போசர் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் வந்து போடணும் இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வி ஆனந்த் அப்படிங்கிறது பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பாப்புலரான ஒரு நபர் கிடையாது. அதனால ஈஸ் போட்டுக்கலாம். அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு எதுவுமே தெரியாது, ஸோ ஈஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அமெரிக்கன் அப்படிங்கிறது வர்றதுனால முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் போடுறோம். அடுத்து கொலம்பஸ் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப பாப்புலரான ஒருத்தர், அவர் இப்போ உயிரோட இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போடணும் இல்லையா. அடுத்து சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு போடணும். சைனீஸ் அப்படிங்கிறது வவல் சவுண்டு கிடையாது, அதனால் போடுறோம். கிளியோபெட்ராங்கிறது நம்ம பார்த்துட்டோம், ஸோ வாஸ் போடுறோம். நேரு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இருந்தவர் இப்போ இறந்துட்டாரு, ஸோ வாஸ் போடுறோம். நியூட்டன் அப்படிங்கிறது அப்படிதான் வாஸ். இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெசன்ட் போடணுமா பாஸ்ட் போடணுமா அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது எதை வச்சுருக்கணும், நவுனை வச்சு இருக்கணும் இல்லையா. அந்த ஆர்டிக்கிளுக்கு அடுத்து வர நவுனை வச்சு நம்ம போடுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சில ஐட்டம்ஸை நம்ம மேடப் பண்ணிக்கலாம். அடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் கேட்குறோம். இப்போ ஷேக்ஸ்பியர் டேஷ், இதுக்குள்ளே ஈஸ் வருமா இல்லை வாஸ் வருமா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டேஷ். அவரை பற்றி வேறு ஏதாவது ஒரு லைனில் நீங்கள் இது குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஏற்கனவே இருந்தவர், இப்போ இல்லை, ஸோ ஷேக்ஸ்பியர் வாஸ் தான் போடணும். ஷேக்ஸ்பியர் வாஸ் போட்டு ஃபிலாசபர் ஈஸ் அண்ட் வாஸ்க்கு ஏன் நம்ம ஈஸ் போடுறோம், ஏன் நம்ம வாஸ் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அதோட மீனிங் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு ஹெட்லைன்ஸ், ஒரு சாதாரணமாக ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸ் பேப்பரில் கொடுக்குற மாதிரி ஒரு ஹெட்லைன்ஸை நமக்கு கொடுத்துருவாங்க, டீச்சர்ஸ் கொடுத்துடணும். அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும், அதாவது அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிளாஸ்ட் இன் அசாம் டவுன், போலீஸ் அட்டாக்டு. வெறும் இப்படி ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது இல்லையா. இது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா சில ப்ரிப்போசிஷன் போடலாம், சில ஆர்டிகிள்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிளாஸ்ட் இன் அசாம் டவுன் அப்படின்னா தேர் வாஸ் அ பிளாஸ்ட் இன் அசாம் டவுன். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பற்றி சொல்லுவாங்க, இப்போ பிளாஸ்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா நடக்க போகுதுன்னா சொல்லுவாங்க இல்லை. ஸோ ஏற்கனவே நடந்து முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தேர் வாஸ் அ பிளாஸ்ட், இங்கே மேலே போடலாம், நம்ம இங்கே ஓட சேர்த்தி நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கே இருக்குது, இன் அண்ட் அசாம் டவுன் அப்படிங்கிறது நம்ம போடலாம். அடுத்து போலீஸ் அட்டாக்ட், த போலீஸ் வேர் அட்டாக்ட், இப்படி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி பொசிஷன் வச்சு ஆர்டிக்கிளில் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஏன் இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம சொல்லணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். என்னென்னா டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், அப்புறம் டெலிகிராம்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பேன்ஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் போட்டு அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ வரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஒரு சென்டென்ஸை சொல்லி அதில் சின்ன சின்ன இடங்களில் நம்ம ஸ்டாப் விட்டு டேஷ் கொடுத்து அதை போட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணுங்கள். மேலே சொன்ன மாதிரியே தான், தேர் போடலாம், தேர் வாஸாக போடலாம், அந்த மாதிரி போடுற மாதிரி போட்டு நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரோட் பிளாக்னு போட்டு ஸ்டாப்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு நடுவில் நம்ம ஏதாச்சும் எழுதணும். பெட்ரோல் லாரி ஓவர் டர்ன்ட் ஸ்டாப் டிரைவர் சீரியஸ். ஸோ இந்த ரெண்டு நடுவில் ஏதோ ஒன்று, இந்த ஸ்டாப்புக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஃபில் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து
ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷாப்பிங் லிஸ்ட்டு அவங்க ஹவுஸில் வந்து என்னென்ன ஷாப்பிங் லிஸ்ட்லாம் நீங்கள் என்னென்ன ஷாப்பிங்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றத சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒரு ஸ்கூல், ஏன்னா ஸ்கூலில் தான் இல்லையா, ஸோ ஸ்கூல் டேஸில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வி நீட் ரைஸ், வி நீட் ஃப்ளார், வி நீட் பட்டர், சுகர், சம் மோர் மில்க், 10 kilos ஆஃப் வீட், இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய நாங்கள்லாம் வாங்குவோம் அப்படின்றத சென்டென்ஸோட மேக் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படி இன்வால்வ் பண்ணணும்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுனோட லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பேர்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஒரு பேர்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது கீழேயே வந்துட்டு இது கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இட் ஹாவ் மெனி சிமிலாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ நம்ம அது அந்த இடத்துல அந்த டேஷில் எது கரெக்டாக வரும்? நார்மலாக டேஷ் இஸ் காஸ்ட்லியர் தேன் வீட், இதுக்கு பேக் ஆஃப் ரைஸ் இஸ் காஸ்ட்லியர் தென் வீட்னா வரும்? இல்லை. நார்மலாக ஒரு ரைஸ் அப்படிங்கிறது வீட்டை விட ஜாஸ்தியான அமௌண்ட்டு அப்படின்றோம். அடுத்து லாஸ்ட் மந்த் வி பாட் ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பேக் ஆஃப் ரைஸ் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி தான் சவுண்டு ட்ராவல்ஸ் மோர் ஸ்லோலி தென் லைட், லைட்டை விட சவுண்டு வந்து கம்மியாக தான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. லைட் வந்து டக்குன்னு ட்ராவல் ஆயிரும், சவுண்டு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, ஒரு லைட்டு போடுறோம் அப்படின்னா ஊருக்குள்ளேயே லைட் போடுறாங்கல்ல, அது டக்குன்னு வந்து இதாகிடுது. இப்போ இங்கிருந்து நம்ம கத்துறோம் அப்படின்னா அங்கே வரைக்கும் ஒரு ரீச் ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போது அப்படி ஆர்டிகல்ஸ் வச்சு ஒரு பேர் ஆஃப் சென்டென்ஸை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்ட் அ ரெஸ்ட், ரீசன் அ ரீசன், ப்ளே அ கேம், ட்ராமா அ ப்ளே, பிரெட் அ லோஃப், ஒர்க் அ ஜாப், ஸ்பீச் அ ஸ்பீச், ஸ்டடி அ லெசன். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுத்து இது வந்து ஒரு க்ளூவாக வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து தேர்டு. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.